அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். அன்பு பிள்ளையே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் மட்டுமே தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது அது உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில்தான் நீ அதற்கான விடையை தேடுவாய். அப்பொழுது அந்த விடையை தேடி நீ ஜெயிக்கின்ற பொழுது நீ எந்த தவற்றை செய்திருந்தாலும் நான் உன்னை மன்னித்து ஆசீர்வாதம் செய்வேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கு இடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியைச் சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்று சொன்னால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சந்திக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் உனக்கு சகிப்புத்தன்மை என்பது. இது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோய்விடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்று சொன்னாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் கூட உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் உண்மையான ஒரு சேவையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்தும் பாதுகாக்க முடியும். நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உன்னுடைய செல்வங்களாக, உன்னுடைய ஆயுதங்களாக நீ வைத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு இன்றைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா. அப்பா உனக்காக என்னுடைய விழி திறந்து என்னுடைய தர்பாரில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது, எவரையும் நெருங்க முடியாது. என்னுடைய அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்கவே முடியாது. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. அல்லாஹ் மாலிக்.